ஒரு வருஷத்துக்கு ஒரு மாணவிக்கு ஒரு வண்டி தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு வண்டியும் உருப்படி இல்லாத வண்டியாக கொடுக்கறனால தான் இப்போ நாங்கள் 2 முறை போராட்டம் நடத்தி அதை சரி செஞ்சும் அந்த வண்டி வீணாக போச்சு. அந்த வண்டி வீணாக போய் இப்போ 2 வருஷம் ஆச்சு. ஆணையர்கிட்ட தகவல் கொடுத்து போராட்டம் நடத்தி சொல்லி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த பொண்ணுக்கு கிடைக்கலனா அப்போ அந்த பொண்ணு 2 வருஷம் எப்படி கல்வியை மேற்கொள்ளும்? பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் கடிதம் கொடுத்து இந்த பொண்ணுக்கு வண்டி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு இன்டர்வியூ நடத்தி உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன் ஓகேன்னு சொல்லிவிட்டு இழுத்தறிப்பு செஞ்சு இதுவரையிலும் கொடுக்கல. மோட்டார் பந்தய 3 சக்கர பைக்குக்காகவே இவ்வளோ ஊழல் நடக்குது. அப்போது இந்த துறை தமிழக முதலமைச்சர் ஐயா கையில் இருக்குது. இதுக்கு 3 IAS நியமிக்கப்பட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. இலவசமாக கொடுக்கும் பொருட்களை அரசு அதிகாரிகள் விற்கும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெள்ள வெளிச்சமான எவிடன்ஸோடு நாங்கள் போய் வச்சுருக்கோம் கையில். கரூரை பொறுத்த வரைக்கும் 100-105 ஃபார்ம் கையில் இருக்குது சார். இது ஆக்சுவலாக இன்னொன்று கேட்டிங்கன்னா இது தமிழக முதலமைச்சர் ஐயா கையில் இருக்க கீழே உள்ள துறை சார். அதுதான் மனசு வேதனையாக உண்ணப்படுது. அந்த துறையிலே இவ்வளோ ஒரு ஊழல் நடக்குதுன்னா அப்போ மற்ற துறையில் எப்படி நடக்காது? கூடிய விரைவில் நாங்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக போவோம் சார். ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு. கடந்த ஓராண்டுக்கு முன்னாடி மாற்றுத்திறனாளி ஆணையரை சந்தித்து நாங்கள் கொடுத்த கோரிக்கை மனுக்கள் என்னென்னு கேட்டால், பள்ளிக்கு செல்லும் மாணவிக்கு பேட்டரி வீல் சேர் வழங்கிடுன்று அது ஏற்கனவே கொடுத்து பழுதாகி 2 முறை ஆன காரணத்தை வைத்து திருப்பியும் சொன்னோம். உங்களுக்கு 15 நாளில் அது சரி பண்ணி இல்லை என்றால் உங்களுக்கு புது பேட்டரி வீல் சேர் வழங்குறதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா 40% மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வண்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தோம். உங்களுக்கு இத்தனைக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் நிதியிலிருந்து ஜோதிமணி மேடம் கொடுத்துருந்தாங்க. அதை கொடுத்தோம். மீண்டும் அதை நீங்கள் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஆனால் இப்போது அதே 40%ல் கரூரில் கொடுக்கப்பட்ட 40% பெண் கொடுக்கப்பட்ட சர்டிஃபிகேட்டுக்கு 3 சக்கர பைக்கை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா கரூரில் வந்து பர்சன்டேஜை மாற்றுற வேலையை மருத்துவ குழுவும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்குது. பேப்பர் எவிடன்ஸாகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா 40-60 ஆக்கிறதும் 60-100 ஆக்கிறதும் இந்த வேலைகளை செஞ்சு மாற்றுத்திறனாளிகளோட வீல் சேரை வாங்குறது காசு கொடுத்தா இதை அனைத்து வேலையை செஞ்சு கொடுத்து அவங்களுக்கான பேட்டரி வீல் சேரு, ட்ரை சைக்கிள், கிரச்சஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. மோட்டார் பந்தய 3 சக்கர பைக்குக்காகவே இவ்வளோ ஊழல் நடக்குது. அப்போது இந்த துறை தமிழக முதலமைச்சர் ஐயா கையில் இருக்குது. இதுக்கு 3 IAS நியமிக்கப்பட்டிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. எப்படி எங்கள் குறைய தீர்க்க போகிறாங்க? ஏன்னு கேட்டிங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளி சென்று அடைந்தால் பரவாயில்ல, பாதிக்கப்படாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் சென்று அடைகிறது. ஏன்னு கேட்டால் அந்த ஊழல் மலிஞ்சு இருக்கிற காரணத்தால் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. பணம் என்பது அவங்களுக்கு முக்கியமாக போச்சு. ஏன்னு கேட்டால் இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாமே விசாரணை கமிஷன் நிற்கிறோம், போலீஸ் சர்டிஃபிகேட்டை ஒழிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோன்றாங்க. மெடிக்கல் போர்டோட டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்கள் கோஆர்டினேட் பண்ணி இந்த சர்டிஃபிகேட்டை மாத்திர செயலில் செஞ்சு எல்லா உபகரணங்களும் விற்று கொண்டிருக்கிறார்கள். பணத்துக்காக விற்று கொண்டிருக்கிறார்கள். அரசாங்கம் இலவசமாக கொடுக்கும் பொருட்களை அரசு அதிகாரிகள் விற்கும் செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெள்ள வெளிச்சமான எவிடன்ஸோடு நாங்கள் போய் வச்சுருக்கோம் கையில். சார் மெயினாக கரூர் மாவட்டத்தில் இது நடந்திருக்கு சார். யார் இதெல்லாம் பண்ணுறாங்க சார்? டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரும் மெடிக்கல் போர்டும் சார். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் யாருக்கு இது போல கொடுத்துருக்காங்க? இது போல் பாருங்கள் சார், இந்த பொண்ணுக்கு 40% ப்ளஸ் கொடுத்த RC புக். இங்கே பாருங்கள் மெடிக்கல் சர்டிஃபிகேட் மாற்றின போர்டு. இங்கே பாருங்கள் 45% ப்ளஸ் இங்கே பாருங்கள் அது 60 மாற்றிருக்காங்க. இது எதனால் கேட்டால் பெட்ரோல் ஸ்கூட்டர் வாங்குறதுக்கும் நம்மளுக்கு 80% இந்த 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். 1000 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய் பென்ஷன் கிடைக்கும். அதுக்காக அரசு அதிகாரிகளோட கை கோர்த்து இந்த பர்சன்டேஜை மாற்றினா சார் ஒரு மாற்றுத்திறனாளி நீ முழுமையாக பாதிக்கப்பட்ட, நான் 100% இருக்க மாற்றுத்திறனாளி பாதிக்கப்பட்ட அவனுக்கு முழுமையான சலுகைகள் கிடைத்தா ரொம்ப நல்லது. எனக்கு 40% நான் ஓரளவுக்கு நடந்து போய் அங்கே ஒரு பொருளை எடுத்துருவேன். நான் தவளக்கூடிய மாற்றத்தில் அதை போய் என்னால் எடுக்க முடியாது. எனக்காக அந்த 3 சக்கர சைக்கிளோ இந்த வீல் சேரை கிடைச்சா எனக்கு அது நடக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்டா முழுமையாக பாதிக்கப்பட்ட பொருள் கிடைச்சா பரவாயில்ல. நான் 40% வச்சுக்கிட்டு எனக்கு மெடிக்கல் போர்ட்லேயும் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரையும் கூட வச்சுக்கிட்டு நான் 100% மாற்றி அந்த உனக்கு கிடைக்க வேண்டிய வீல் சேரையும் ட்ரை சைக்கிளையும் நான் எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுவீங்க? அவர் என்ன பண்ணுறாங்க? நடக்கக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது 40% மாற்றுத்திறனாளிக்கு முதல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துறாரு. இல்லை அவர் வாங்கி அதை என்ன பண்ண போகிறாரு? ஓட்டுறாரு சார். 2 வீலை கழட்டிட்டு ஓட்டுறாரு சார். இப்போ 1 லட்ச ரூபா வண்டி உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு உனக்கு 20,000 ரூபா கொடுத்தா கிடைக்குதுன்னு நீங்கள் வாங்க மாட்டீங்களா? உங்களுக்கு லஞ்சம் 20,000 ரூபா, 22,000 ரூபா, 23,000 ரூபா. உங்களுக்கு 95 லட்சம் 96 லட்சம் உள்ள பைக் கிடைக்குது. 1,01,800 பாருங்க. அது கிடைக்கும் போது நீங்கள் ஒரு 20,000 ரூபா செலவு பண்ண மாட்டீங்களா? சரி, இப்போ இது போல எவ்வளோ நடந்துருக்கு சார்? 1 இயர் 4 வருஷமா நடக்குது. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆணையருக்கு தெரியுமா சார்? தெரியும் சார். ஒன்றும் இல்லை சார், இவங்க தான் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டு ஒதுக்குறாங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் போகுதுன்னு இருக்காங்க. ஒரு மாவட்ட ஆட்சியில் தான் பெட்ரோல் ஸ்கூட்டரோட அந்த தலைமையகம்
அவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் தெரியும், இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்ச ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க? ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க தெரியல. ஆக்சுவலாக வந்து அவங்க ஆஃபீஸர்ஸ் அவங்க காப்பாற்றுற வேலையை தான் செய்கிறாங்க. இல்லை இப்போ இந்த கரூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கா சார்? எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது சார். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கரூரில் மட்டும் 110 ஃபார்ம் இருக்குது சார் கையில். இல்லை இவர் நேற்று ஒரு மீட்டிங் காரணமாக இப்போ 4-5 தான் கையில் எடுத்துகிட்டு வந்தேன். கரூரை பொறுத்த வரைக்கும் 100-105 ஃபார்ம் கையில் இருக்குது சார். இது ஆக்சுவலாக இன்னொன்று கேட்டிங்கன்னா இது தமிழக முதலமைச்சர் ஐயா கையில் இருக்குது, கீழே உள்ள துறை சார். அதுதான் மனசு வேதனையாக உண்ணப்படுது. அந்த துறையிலே இவ்வளோ ஒரு ஊழல் நடக்குதுன்னா அப்போ மற்ற துறையில் எப்படி நடக்காது? இது வரைக்கும் எவ்வளோ பேர் போலியா வாங்கியிருக்காங்க சார்? நிறைய ஏகப்படும் சார். இவங்க என்கொயரி போடுறாங்க, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாங்க, ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. அவங்க வந்து ரிப்போர்ட்டை என்கொயரி போட்டோம், என்கொயரி சப்போர்ட் ஏன்னு கேட்டால் இங்கே இருக்க ஆஃபீஸரை தான் என்கொயரி போடுறாங்க. என்கொயரி கமிட்டியில் ஒரு மாற்றுத்திறனாளி பிரதிநிதி உள்ளே இருந்தால் அந்த ரிப்போர்ட்டோட சப்மிட்மெண்ட் அவர் பார்ப்பார். ஏன்டா இவங்க ஆஃபீஸர்ஸே போனால் என்ன ரிப்போர்ட் பார்ப்பாங்க? எப்பா போனியா அந்த நீ கரூர் போனியா, ஹோட்டலில் உங்களுக்கு தங்க வச்சாங்களா, சாப்பிட்டீங்களா, போனீங்களாமா, இந்த ரிப்போர்ட் இது பாருங்கன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடுவாங்க. ஸோ இதுக்கான ஒரு கமிட்டியில் இவங்க குழு அமைக்கும் போது ஒரு மாற்றுத்திறனை உள்ளடக்கி அந்த மாவட்டத்தை சேர்ந்த பிரதிநிதி உள்ளே இருக்கணும். அப்போ தான் அதோட விசாரணை கரெக்டாக இருக்கும். இது வரைக்குமே வந்து எந்த ஒரு விசாரணை கமிட்டிலே மாற்றுத்திறனாளி பிரதிநிதியே கிடையாது. பிரதிநிதியே கிடையாது சார். இப்போ தொடர்ந்து இப்போ ஆணையரை சந்திச்சிங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்க சார்? நாங்கள் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி சந்தித்தோம் சார். இப்போ வந்து இன்னும் நாங்கள் இயக்குனரை சந்திக்கல சார். இதுக்கு மேலே நாங்கள் சொல்கிறோம், இப்போ தான் வந்திருக்கேன், நாங்கள் செக்ரட்டரி மீட்டிங் முடிச்சு வந்திருக்கோம், இதுக்கு மேலே தான் அப்பாயின்மெண்ட். நாங்கள் போன வாட்டியே பேசி ஆணையர் சொல்லியும் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கேட்கல, ஒரு ஆணையர் சொல்லியே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து மதிக்கலை, அந்த செய்யலை. அதனால் நாங்கள் கேட்டுருக்கோம் சார். எங்களுக்கு ஆணையர் நாங்கள் இயக்குனரை பார்க்க விரும்பல, வித் மோர் செக்ரட்டரி இல்லைன்னா எங்கள் துறை அமைச்சரை பார்க்கறதுக்கு இங்கே வந்து தலைமைச் செயலர் சார். தலைமைச் செயலகத்துக்கு போகலான்னு தான் சார் கிளம்புறோம். இங்கே வந்து இயக்குனரை பார்த்துட்டு போகலான்னு வந்தப்போ கேட்டிங்கன்னா இங்கே வந்து எங்களை வெளியில் விட மாட்டேன்ட்டாங்க, இங்கே லாக் பண்ணுறாங்க, இவங்க வரட்டும் நாங்கள் பேசிட்டு இட்டு போகிறோம் அப்படின்னாங்க. நாங்கள் சொன்னனால தான் இங்கே இருக்கோம். தொடர்ந்து அமைச்சர் சந்திக்க முடியல, ஆணையர் சந்திக்க முடியல, உங்களோட கோரிக்கைகள் 4 வருஷமாக போய்கிறது, அடுத்து என்ன பண்ண போகிறோம் சார்? நாங்கள் இப்போ வந்து நாங்கள் 2 சென்னையும் இது தான் செஞ்சு பண்ணியிருக்கோம். நாங்கள் 16 டிஸ்ட்ரிக்டில் சங்கம் வச்சுருக்கோம். இதை வந்து நாங்கள் மாவட்ட தழுவிய போராட்டமாக, மாநில தழுவிய போராட்டமாக மாற்றிட்டு கூடிய விரைவில் நாங்கள் கோட்டையை நோக்கி பேரணியாக போவோம் சார். ஊழலை வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு. அரசு செய்யணும்னு நினச்சாலும் அரசு அதிகாரிகள் செய்ய மாட்டாங்க. உங்களை போன நிறைய சங்கங்கள் இருக்குது மாற்றத்தில். ஆமாங்க சார். அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு எப்படி? கண்டிப்பாக சார். எங்களுக்கு எல்லாமே எங்களுக்கு கூட இருக்க எல்லா சங்கங்களும் நாங்கள் இணைஞ்சா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களோட கோஆர்டினேட் நாங்கள் பண்ணுவோம். தமிழ்நாடு முதல்வர் ஐயா அவர்கள் வந்து இப்போ கடந்த 3 ஆண்டுகாலமாக 33 அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் பார்த்தீங்கன்னா 45% இருந்த மாற்றுத்திறனாளிக்கு 60% உள்ள மாற்றுத்திறனாளிக்கு தையல் இயந்திரம் கொடுக்கலாம்னு சட்டத்தில் இருக்குது. அது ஜிஓவை போட்டிருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு 45% வந்து இருக்கிற மாற்றுத்திறனாளிக்கு தான் தையல் இயந்திரம் கொடுப்போன்னு அதை மறுப்பு செய்கிறாங்க. அடுத்தது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த பெட்ரோல் ஸ்கூட்டி வச்சுருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு வண்டி கொடுக்கணும்னு சிறப்பாணை கொடுத்துருக்காங்க. அந்த சிறப்பாணையில் பார்த்திங்கன்னா போலியோவில் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கொடுக்கணுங்கன்னு இருக்குது. இந்த போலி இந்த அட்டை மாதிரி வாங்குறவங்க பார்த்திங்கன்னா இந்த பிளைட் வச்சுட்டு 40% இருக்கிறவங்க வாங்கிடுறாங்க. வாங்கிட்டாங்கன்னா இப்போ எங்களை மாதிரி போலியோ பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வாங்குறதுக்கு 4 வருஷம் 5 வருஷம் லேட் ஆகுது. அப்போ அந்த பிளைட் வச்சவங்க வாங்கும்போது அவங்க அடிக்கடி முன்னுரிமை அடிப்படையில் 10 ஆண்டுகளுக்கு ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டி வாங்கும்போது அவங்க சீனியாரிட்டியில் போயிட்டே இருக்காங்க. இப்போ எங்களை போல் மாற்றுத்திறனாளிகள் உண்மையாலும் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பயனடைகிறது கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல் ஸ்கூட்டியில் வந்து பல்வேறு முறைகேடு நடக்கிறதா நாங்களும் தகவல் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அரசாங்கம் பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை மேலே கமிட்டியை தூக்கி போடுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி நலத்துறை வந்து இது வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சேர்மன் மூலியமாக பண்ணுறது. அதனால் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஐயா மேலே இதை தூக்கி போடுறது. இப்படி ஒவ்வொரு முறையும் அவங்க தட்டி கழிச்சு அவங்க தப்பிக்கிறத தான் பார்க்குறாங்க. அதில் ஒரு விசாரணை கமிட்டி வைக்கலாம், அதில் மாற்றுத்திறனாளிக்கு உண்மையான மாற்றுத்திறனாளிக்கு கொண்டு போய் சேர்க்கலாம், அந்த மாற்றுத்திறனாளி பிரதிநிதித்துவத்தை இந்த உள்ளடக்கி அந்த விசாரணை கமிட்டியை வைக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அரசு சார்பாக எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் எங்களுக்கு ஒரு தபால் மூலியமாக கடிதமும் கொடுக்கறது கிடையாது. இப்போ இந்த 33 அரசாணை வந்து பேரளவுக்கு மட்டும்தான் இருக்குது, மாற்றுத்திறனாளிகளுக்கு நடைமுறைப்படுத்துறது இல்லை. அது வந்து மிக மிக வலியை உருவாக்குது. முதல்வர் வந்து நிறைய சலுகை செய்கிறாரு. மாற்றுத்திறனாளிகளுக்கு நான் கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் சிறப்பாக அரசாணை வெளியிடுறாரு. ஆனால் அந்த அரசு அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய மாற்றுத்திறனாளி நல அலுவலகர் அங்கே வேலை பார்க்கக்கூடிய பணியாளர்கள் வந்து இதை இழுத்தடிப்பு செஞ்சு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதோ படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்கள எதை வேணுமாலும் கடத்தி கொண்டு போயிடலாம் அப்படின்னு வேலையை கிடப்பில் போட்டுட்டு எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல என்ன தான் நிதர்சன உண்மையாக இருக்குது. இதை வந்து தமிழ்நாடு அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் பார்வையில் எடுத்து
எடுத்து ஒவ்வொரு மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலையும் அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறைகளிலும் மாற்றுத்திறனாளி பிரதிநிதித்துவம் கொடுத்து என்ன முறைகேடுகளை அதை சீர் செய்ய வேண்டும் என்பது தான் எங்களோட கோரிக்கை. அதை பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டு போராட்டம் நடத்திய மாண்புமிகு மாணவி ரோஹிணி அவர்களுக்கும் 4 ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு போலியோவில் பாதிக்கப்பட்ட மாண்புமிகு தமிழரசி என்ற மாற்றுத்திறனாளிகளுக்கும் வண்டி உறுதி பண்ணிட்டு தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நாங்கள் கைவிட்டு போவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் எத்தனை முறை அலைகழிப்பு போய் செய்கிறது. ஆமாம், 2 இதுவரையிலும் கொடுக்கல. அம்மா போன சென்ற 12/2/2024 போராட்டம் நடத்தி பேச்சுவார்த்தை கூட்டு போய் 15 நாளில் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா வாய்மொழி உத்தரவை தான் சொல்லியிருந்தாங்க. 1 வருஷம் ஆகியும் கிடைக்கல. இந்த பையனை பார்த்திங்கன்னா அப்படி சொல்லி எங்களை அனுப்பிச்சுட பார்த்தா எங்களுக்கு கடிதத்தின் மூலியமாக எங்களுக்கு லெட்ரு கொடுத்தா மட்டும்தான் இங்கேருந்து நாங்கள் ஒரு கிளம்புவோம். அந்த 2 மாணவிகள் என்ன படிக்கிறாங்க? ஒரு மாணவி பார்த்திங்கன்னா 11வது படிச்சுட்டு இப்போ 12வது பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறாங்க. அது மிகவும் அந்த பொண்ணுக்கு சிரமமாக இருக்குது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா படுத்த நிலையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி. நாங்கள் பழுவாத குறையாக அதாவது பல்வேறு முறை எடுத்து கூறிட்டோம். அந்த பேட்டரி வீல் சேர் கொடுத்த வீல் சேர் 2 முறை போராட்டம் நடத்தி தான் அதை சரி செய்யவே அந்த கம்பெனிக்காரங்க வந்தாங்க. அது மிகப்பெரிய அந்த பள்ளியோட முதுகில் பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளிக்கு வாழ்கிறதே கஷ்டம். இந்த பேட்டரி வீல் சேர் கொடுத்துருந்தா இன்னாருக்கும் அந்த பொண்ணு இன்னும் திறமையை காட்டியிருக்கும். நல்ல கலை இலக்கிய பண்பாடு கொண்ட நல்ல சிறந்த பாடகி வேறு அந்த மாணவி. அந்த பள்ளிக்கூடத்தில் ஸ்கூல் நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய மாணவி. இப்போ பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு டேட்டா எடுத்த வகையிலும் பார்த்திங்கன்னா 4% மாற்றுத்திறனாளிகள் தான் படிக்க முடியுதுன்னு டேட்டா சொல்லுது. இது போன்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு இது மாதிரி வண்டிகளை கொடுத்தா இன்னும் நிறைய படிப்பாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமைகள் நிறைய போய் கிடைக்கும். 50-80 தான் எங்களோட சங்கங்களோட ஆதங்கமாகவே இருக்குது. கொடுத்து அந்த அம்மா ஒரு மாற்றுத்திறனாளிக்கு லோக்கமல் டிசபிலிட்டி 75%. அந்த அம்மாவுக்கு மாண்புமிகு முன்னாள் ஆணையர் 2020 அதாவது அரசாங்கம் பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு மாணவிக்கு ஒரு வண்டி தான் சொல்கிறாங்க. அந்த ஒரு வண்டியும் உருப்படி இல்லாத வண்டியாக கொடுக்கறனால தான் இப்போ நாங்கள் 2 முறை போராட்டம் நடத்தி அதை சரி செஞ்சும் அந்த வண்டி வீணாக போச்சு. அந்த வண்டி வீணாக போய் இப்போ 2 வருஷம் ஆச்சு. ஆணையர்கிட்ட தகவல் கொடுத்து போராட்டம் நடத்தி சொல்லி 1 வருஷம் ஆச்சு. இன்னும் அந்த பொண்ணுக்கு கிடைக்கலனா அப்போ அந்த பொண்ணு 2 வருஷம் எப்படி கல்வியை மேற்கொள்ளும்? அந்த மாணவிக்கு மாணவி இன்றைக்கி வரல. அந்த எல்லாம் தூக்கிட்டு வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு மாணவிக்கு அங்கே கொண்டு வந்து 4000-5000 செலவாகும். ஏன்னா அந்த படுத்த நிலையில் அவங்களுக்கு ஒரு பாதுகாவலர் போடணும். இன்னொரு பாப்பாவும் வரல. அந்த பாப்பாவுக்கு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் கடிதம் கொடுத்து இந்த பொண்ணுக்கு வண்டி கொடுக்க சொல்லி சொன்னாங்க. அந்த பொண்ணுக்கு இன்டர்வியூ நடத்தி உங்களுக்கு வண்டி கொடுக்குறேன் ஓகேன்னு சொல்லிவிட்டு இழுத்தரிப்பு செஞ்சு இதுவரையிலும் கொடுக்கல. எதனால் பார்த்திங்கன்னா சட்டம் பார்த்திங்கன்னா 40% வரையிலும் கொடுக்கக்கூடாதுன்னு 2022க்கு முன்னாடி இருந்துச்சு. இப்போ அந்த இது இல்லை. இப்போ ஒரு கால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிக்கும் வண்டி கொடுக்கலாம்னு மாண்புமிகு முதல்வர் அரசாணை கொடுத்துட்டாரு. அந்த அரசாணை கொடுத்தும் அந்த பெண்ணுக்கு கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டால் நீங்கள் ஏதாவது ஒன்றா நீங்கள் போய் சங்கத்துக்கு போயிடுறீங்க, போராட்டம் பண்ணுறீங்க இப்படின்னு காரணத்தை சொல்லி எங்களை போல் மாற்றுத்திறனாளி உண்மையால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி கிடைக்கிறதில்ல. அதை கையூட்டு பெறக்கூடிய கொடுக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு கொண்டு இது மாதிரி கமிட்டி குழு விசாரணை குழுவில் தேர்ந்து செஞ்சு அவங்களுக்கு பெறதை பெற்றுக்கொண்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுதான் எங்களுடைய மன வருத்தம், வேதனை, வருத்தம்.